நியூஸ் ஒன் அப்டேட்ஸின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். கைதாகியுள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர் சிரான் பாசிக்கின் விடுதலைக்காக 500 கோடி ரூபாய் வசமாக சிக்கிய பெண் சர்வதேச மாஃபியாவையே அதிர வைக்கும் அதிர்ச்சி தகவல்கள். சமூக ஊடகங்களில் சிறுவர்கள் மற்றும் பெண்களின் தவறான வீடியோக்கள் புகைப்படங்கள் விற்பனை, பெற்றோருக்கு சற்று முன்னர் அவசர எச்சரிக்கை. அப்பா அரசியல் செய்தார், நானும் செய்கிறேன், இனி என்னுடைய பிள்ளையும் செய்யும், நாமல் ராஜபக்ச சற்று முன்னர் கருத்து. அதிக விலைக்கு குடிநீர் போத்தல் விற்பனை, யாழ்ப்பாணத்தில் உணவகத்துக்கு 9.5 லட்சம் அபராதம், அதிரடியில் அனுர அரசு. அரச மருந்துகளை அதிக பணத்துக்கு விற்பனை செய்யும் தனியார் மருந்தகம் வசமாக சிக்கிய முதலாளியுட்பட மேலும் பலர். நீதித்துறை செயல்பாட்டை விரைவுபடுத்தவே புதிய திருத்தம், ஜனாதிபதி அனுர திட்டவட்டம். சமூக வலைதள பயன்பாட்டுக்கு வேலை நேரத்தில் தடை. இந்தியாவில் அகதிகளாக உள்ள இலங்கையர்கள் இனி தடையில்லாமல் நாடு திரும்ப முடியும், மகிழ்ச்சியாக அறிவித்த அமைச்சர். இனி தொடர்வது விரிவான செய்திகள். அண்மையில் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரரான சிரான் பாசிக்கின் விடுதலைக்காக 500 கோடி ரூபாய் செலவழிக்க நின்ற சம்பவம் இப்பொழுது அம்பலமாகி பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தும் நடவடிக்கைகளின் முக்கிய சூத்திரதாரியாக கருதப்படும் சிரான் பாசிக் தன்னை சிறையில் இருந்து விடுவிப்பதற்கும் வழக்கு விசாரணைகளை திசை திருப்புவதற்கும் 500 கோடி ரூபாய் பணத்தை தயார் செய்துள்ளதாகவும் இதன் பின்னணியில் பலர் தொடர்பு பட்டிருப்பதாகவும் இப்பொழுது தெரிய வந்துள்ளது. துபாயை மையமாக கொண்டு இயங்கும் முகமது சித்திக்கின் கீழ் செயல்படுவோரால் கொழும்பு தரப்பில் இந்த பெரிய தொகை பணம் நிர்வகிக்கப்பட்டு வருவதாகவும் போலீஸ் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கவும் பொது பிம்பத்தை கட்டியெழுப்ப சில ஊடகவியலாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக வெளிவந்த தகவல்கள் வெளிப்படுத்தியுள்ளதோடு சாண்ட்ரா என்ற குறியீட்டு பெயரை கொண்ட 42 வயதுடைய பெண்ணொருவர் சிரான் பாசிக்கின் நீண்டகால தொடர்பாளராக செயல்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் 3 பேரிடம் இது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இந்த லஞ்ச குற்றச்சாட்டுகள் எதுவும் சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதோடு பொரலஸ்கமுவ பகுதியில் 2 வீடுகள் மற்றும் தெகிவளை வெள்ளவத்தை கடலோர பகுதிகளில் 5 ஹோட்டல்கள் நண்பர்களின் பெயர்களில் தனக்கு சொந்தமாக இருப்பதை சிரான் பாசிக் ஒப்புக்கொண்டுள்ளமையும் குறிப்பிட வேண்டியது. கொழும்பு குற்றப்புலனாய்வு பணியகம், போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் மற்றும் அரசு புலனாய்வு சேவை ஆகியன சேர்ந்து அவரது முழுமையான சொத்து விபரங்கள் குறித்து அதிதீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதும் குறிப்பிட வேண்டியது. பேஸ்புக் உட்பட பல சமூக ஊடகங்களில் உள்ள குழுக்கள் ஊடாக இலங்கையை சேர்ந்த சிறுவர்கள் மற்றும் பெண்களின் தவறான வீடியோக்கள் மற்றும் தனிப்பட்ட புகைப்படங்களை கொள்வனவு செய்து பணத்துக்கு விற்பனை செய்யும் இணையவழி மோசடி குறித்து இப்பொழுது பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. சமூக ஊடக செயல்பாட்டாளர்களும் இந்த நிலைமை குறித்து பயனர்களை விழிப்புணர்வூட்டும் வகையில் பல கட்டுரைகள் மற்றும் காணொளிகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருவதாக அமைச்சு இதன் போது தெரிவித்துள்ளது. சம்பவங்களை அடுத்து நடத்தப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் கிடைக்க வந்த தகவல்கள் இலங்கை காவல்துறை சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் மற்றும் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சமூக ஊடக குழுக்களை ஆய்வு செய்த போது போலியான கணக்குகளை பயன்படுத்தி நெருங்கிய உறவினர்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை விற்பனை செய்ய முயற்சிக்கும் சம்பவங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. தமது சொந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளையே இவ்வாறு பகிர்ந்து விற்பனை செய்ய முயற்சிக்கும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த குழுக்களில் பெரும்பாலானவை வெளிநாடுகளில் இருந்து இயக்கப்படும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளதோடு ஆகவே குடும்பத்தில் உள்ள பெண்கள் மற்றும் சிறுவர்கள் வீட்டில் இருந்தபடியே இவ்வாறான இணையவழி ஆபத்துகளுக்கு உள்ளாகக்கூடிய நிலை உள்ளதால் பெற்றோர் தமது பிள்ளைகளின் சமூக ஊடக பயன்பாடு மற்றும் அவர்கள் சமூக ஊடகங்கள் ஊடாக தொடர்பு கொள்ளும் நண்பர்கள் குறித்து மிகுந்த கவனம் செலுத்துமாறு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. அத்தோடு குடும்ப உறுப்பினர் ஒருவர் இவ்வாறான இணையவழி மோசடிக்கு இலக்காக இருப்பது அல்லது அதற்கு அடிமையாக இருப்பது அவதானிக்கப்பட்டால் அவர்களை உளவியல் மற்றும் சமூக ஆலோசனைக்கு உட்படுத்துவதற்கும் தேவையான சட்ட உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கும் 1938 மற்றும் 1929 ஆகிய இலவச உதவி தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்த முடியும் என்றும் அமைச்சு இதன் போது தெரிவித்துள்ளது. தனது தாத்தா மற்றும் தந்தையின் வழியில் தானும் அரசியலில் ஈடுபட்டுள்ள நிலையில் தனது பிள்ளைகளும் எதிர்காலத்தில் அரசியல் செய்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டியது தன்னுடைய பொறுப்பு என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கருத்து வெளியிட்டுள்ளார். என் தந்தை அரசியலில் இருந்தார், நானும் அரசியல் செய்கிறேன். எனது பிள்ளைகள் அரசியல் செய்வதற்கான சூழலை நான் தான் உருவாக்க வேண்டும், இல்லையென்றால் அவர்கள் பிற்காலத்தில் தன்னை விமர்சிப்பார்கள் என்று நாமல் தெரிவித்துள்ளார். ராஜபக்ச குடும்பத்தின் வம்சாவளி அரசியல் குறித்து நாட்டுக்குள் பல்வேறு விமர்சனங்கள் உள்ள நிலையில் தன்னுடைய அடுத்த தலைமுறையினரும் அரசியலில் ஈடுபடுவதற்கான சூழலை உருவாக்குவது குறித்து நாமல் ராஜபக்ச வெளிப்படையாக பேசியுள்ளமை அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.
போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீரை நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு 9,50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளதோடு நாடு முழுவதும் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் அதிரடி சோதனை நடத்தப்படும் நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட விசாரணை அதிகாரிகளினால் நடத்தப்பட்ட சுற்றிவளைப்பில் 1 லிட்டர் குடிநீர் போத்தல் ஒன்றுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 120 ரூபாய் அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிகமாக 200 ரூபாவுக்கு நுகர்வோர் ஒருவருக்கு இந்த பிரபல உணவகத்தால் விற்பனை செய்யப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு கடந்த 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஒரு பொருளை வாங்கும் போது அதிலுள்ள அச்சிடப்பட்ட விலை மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை சரிபார்க்குமாறும் செலுத்தும் பணத்திற்கான சரியான பற்றுச்சீட்டை பெற்று அதை பாதுகாப்பாக வைத்திருக்க பொதுமக்கள் அவதானத்தோடு செயல்பட வேண்டும் என்றும் நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாட்டின் நீதித்துறையை விரைவாக நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு கூடிய விரைவில் நீதியை வழங்குவதற்காகவே அரசியல் அமைப்பில் 22வது திருத்தம் கொண்டுவரப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நீர்கொழும்பில் தேசிய மிலாதுன் நபி விழாவில் கலந்து உரையாற்றிய போது தெரிவித்துள்ளார். இந்த அரசியல் அமைப்பு திருத்தம் குறித்து சில தரப்பினரால் சர்ச்சைகளை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இதன் போது கூறிய ஜனாதிபதி அனுர அரசாங்கத்தால் பொதுமக்கள் எவருக்கும் எவ்வித அநீதியும் இழைக்கப்பட மாட்டாது என்றும் உறுதியளித்துள்ளார். நீதிமன்றங்களில் வழக்குகள் பல ஆண்டுகளாக தேங்கி கிடப்பது குறித்து கவலை தெரிவித்த ஜனாதிபதி அனுர 2006ஆம் ஆண்டில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிற்கு 2026ஆம் ஆண்டில் தீர்ப்பு கிடைப்பதையும் 2006ஆம் ஆண்டுக்கு பதிலாக 2017ஆம் ஆண்டில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு 9 ஆண்டுகளாக ஒரு சாட்சியம் கூட விசாரிக்கப்படாமல் இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் நலனுக்காக எடுக்கப்படும் தீர்மானங்கள் எந்த காரணம் கொண்டும் விமர்சனங்களுக்காக மாற்றப்பட மாட்டாது என்றும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் பெறக்கூடிய குறைகளை திருத்திக் கொள்ள தற்போதைய அரசு எப்போதும் தயாராக உள்ளதாகவும் மக்களின் குரலுக்கு செவிமடுக்கும் அரசாங்கமாக இது செயல்படும் என்றும் திட்டவட்டமாக இதன் போது தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அகதிகளாக இருக்கும் இலங்கை பிரஜைகள் எந்தவித விசாரணைகளுக்கோ அல்லது கைதுகளுக்கோ உள்ளாகாமல் இலங்கையின் எந்தவொரு சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாகவும் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதற்கு தேவையான சட்ட ரீதியான தளர்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தின் போது முறைசாரா வழிகளில் நாட்டை விட்டு வெளியேறி இந்திய நாட்டில் அகதிகளாக வாழ்ந்து வரும் இலங்கையர்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் ஊடாக நாடு திரும்பிய போது வழங்கப்பட்டிருந்த சில விதிவிலக்குகள் அண்மையில் பலாலி விமான நிலையம் ஊடாக நாடு திரும்பிய சிலருக்கு வழங்கப்படாததன் காரணமாக கைது சம்பவங்கள் நடந்துள்ளது என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் இளம்குமரன் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஆகியோரின் தலையீட்டின் மூலம் குறித்த நபர்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளின் பின்னர் விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். 2 வாரங்களுக்கு முன்னர் அமைச்சரவையில் முக்கிய தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதன்படி உயிரை பாதுகாப்பதற்காக முறைசாரா வழிகளில் நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கை பிரஜைகள் அனைவரும் தற்போது நாட்டின் எந்தவொரு சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாகவும் அச்சமின்றி தாயகம் திரும்புவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எந்தவொரு வைத்தியரின் பரிந்துரையும் இல்லாது போதை மாத்திரைகளை விற்பனை செய்த மருந்தகம் ஒன்றினை தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் அதிகாரிகள் அண்மையில் முற்றுகையிட்ட நிலையில் மருத்துவ விநியோக பிரிவினால் அரச வைத்தியசாலைகளுக்கு கொடுக்கப்படும் மருந்துகளும் அங்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளமை அம்பலமாகியுள்ளது. மருதானை மருந்தகம் ஒன்றில் வைத்தியரின் பரிந்துரை இல்லாமல் மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக மேல் மாகாண புலனாய்வு பிரிவினர் கண்டறிந்துள்ளதோடு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கிடைத்த தகவலை தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபைக்கு உடனடியாக அறிவித்துள்ளனர். மருதானை போலீசார் மற்றும் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் பிரதம உணவு மற்றும் ஔடத பரிசோதகர் தலைமையிலான குழு இந்த இடத்தை முற்றுகையிடுவதற்காக ஒன்று சேர்ந்ததோடு நரம்பியல் நோயாளிகளுக்காக வழங்கப்படும் பலி நிவாரணி மருந்து தொகையொன்று போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த போது சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. உரிய தகுதிகள் கூட இல்லாத ஒருவரால் நடத்தி செல்லப்படும் இந்த மருந்தகத்தில் இந்த மருந்துகள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளமை இதன் போது அம்பலமாகியுள்ளது.